சரி, ஓகே. நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். எனக்கு வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கு, ஆனா குழப்பமாவே இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம ஒரு கதைக்கு போலாம். கதை ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைங்களா? அந்த கதைக்கே நம்ம போகலாம். சரிங்களா? கொரட்டங்குறிச்சின்னு ஒரு கிராமம். ஓகேங்களா? நீங்க தான். நீங்களே வச்சுங்களேன். நான் இப்ப கதை சொல்றேன். அந்த கதையில இருக்கக்கூடிய ஹீரோ, ஹீரோயின் அப்படின்னா நீங்களே வச்சுங்க. நீங்களே வச்சுக்கலாம். ஓகே. சரி. நம்ம இங்க எல்லாம் பிரதான தொழில் என்ன? விவசாயம் தான். விவசாயம் தானே? எல்லாரும் பொறுமா? ஓகே. விவசாயம். நம்ம விவசாயம் பண்றோம். ஓகேங்களா? நீங்க உங்களோட நிலத்துல என்ன பண்றீங்க அப்படின்னாக்க, ஓகே, இன்னும் ஒரு வாரத்துல வந்து நமக்கு வந்து மழை காலங்கள் ஸ்டார்ட் ஆகுது. மழை வரப்போகுது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம்? இப்போ உடனே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நிலத்தை வந்து தூர்வாரி, அது என்ன சொல்றது? ஏர் ஓட்டி நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? பயிரெல்லாம் போட்டு ரெடியா வைப்பீங்க. எதுக்காக? அடுத்த வாரம் மழை வந்ததுன்னா அந்த பயிர், அந்த மழை பட்டதுனால பயிர் வந்து என்ன ஆகும்? முளைச்சு வரும் இல்லைங்களா? அப்படின்றதுக்காக நீங்க எல்லாருமே போய் அவங்கவுங்க நிலத்துல போய் பண்றீங்க. ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு மழை வந்துருண்டா, இன்னைக்கு நம்ம பயிரெல்லாம் முளைச்சிருண்டான்னு நினைக்கிறீங்க. மழை வரல. ஓகேங்களா? உடனே என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே, ஏன் மழை வரல? உங்களை நம்பி தானே நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, ஒரு வாரம் ஆகி மழை வரல. என்ன பண்ணுவீங்க? யாராச்சும் சொல்லுங்க. அப்படியே தான் கிடப்பீங்க. திரும்பவும் வந்து என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே ஏன் அப்படின்னுவீங்க. ஒரு மாசம் ஆகியும் மழை வரல. இப்ப என்ன பண்ணுவீங்க? ஏசப்பா அப்படிங்க. சரிங்க. 3 மாசம் ஆகியும் மழை வரல. அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, ஏசப்பா நீ இருக்கிறியா இல்லையா? நீ இருக்கிறேன்னு அங்க ஒருத்தர் வந்து விடுதலை கம்யூனிட்டில ஒருத்தர் கத்திட்டே இருக்கிறாரு. ஆனா நீ இருக்கிறியா இல்லையா? உன்னை நம்பிதானே நான் இங்க வந்து என்ன பண்ணேன்? ஏற ஓட்டி கஷ்டப்பட்டு காசை வாங்கி கடனுடனை வாங்கி நான் விதையெல்லாம் போட்டிருக்கேன். ஆனா நீ மழை கொடுக்கலன்னா என்ன ஆகாது? வராது அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். சரிங்களா? இதுல ஒருத்தர் மட்டும், அது நீங்க தான். ஓகேங்களா? நான் இப்ப சொல்றேன், அந்த ஒருத்தர் மட்டும் நீங்க. மழை வரல, அந்த பயிர் செத்து போச்சு. திரும்பவும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, திரும்பவும் அந்த நிலத்தை திரும்பவும் ஏர் விழுந்து நீங்க வந்து இப்ப விதையை போட ஆரம்பிக்கிறீங்க. ஏன்டானா ஆண்டவர் மழை கண்டிப்பா கொடுப்பார். அவர் நம்மள வந்து பட்டினியை விட மாட்டாருன்ற நம்பிக்கையில நீங்க பண்றீங்க. இப்போ உங்க பக்கத்து வீட்டுக்காரு, உங்க ஊருக்காரர் என்ன சொல்லுவாங்க உங்களை பார்த்து? ஏண்டா பைத்துக்கார பையனா இருக்கானே இவன், மழையே வரலன்னு எல்லாரும் போட்டோம், எல்லாருக்கும் நட்டமாய் போச்சு, மழையே வரல அப்படின்ட்டு நம்மள வந்து ரொம்ப ஏளனமா பேசுவாங்க. கரெக்டுங்களா? நம்ம ரொம்ப கேலி பண்ணுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நம்பிக்கையா திரும்ப அந்த விதையை வச்சுட்டு ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்க. ஓகேங்களா? நம்மள எல்லாரும் கேலி பண்றப்போ திடீர்னு மழை வருது. ஓகேங்களா? இப்ப யாரோட பயிர் மட்டும் முளைஞ்சிருக்கும்? நீங்க தான். அது நீங்க தான். என்னோட பயிர் மட்டும்தான் முளைஞ்சிருக்கும். நான் நம்பிக்கை வச்சு பயிரை விதைச்சேன். ஓகேங்களா? ஆண்டவர் வந்து எனக்கு மழையை தந்தாரு, விளைஞ்சேன். ஓகேங்களா? விளைச்சல் கம்மியா இருந்தா அப்ப என்ன ஆகும்? அதனோட ரேட் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். இப்ப விதைச்ச நீங்க இப்ப எவ்வளவு காசு சம்பாரிச்சிருக்கீங்க? அதிகமா சம்பாரிச்சிருக்கீங்க. லட்சாதிபதியாவோ கோடீஸ்வரனாவோ ஆயிருப்பீங்களா? திரும்பவும் அந்த வசனத்தை வசிக்கலாமா சிஸ்டர்? விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. இந்த வசனத்துக்கு இப்ப அர்த்தம்